இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பா அந்த மருதி இப்பதான்ப்பா யாருக்கும் தெரியாம வீட்டு விட்டு கிளம்புறான். நான் அவனை ஃபாலோ பண்ணவாப்பா? இல்லைங்க, நீங்க அவனை ஃபாலோ எல்லாம் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, ஓகே. அவன் வீட்டுல இருந்து கிளம்பிட்டானா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். இந்த செயினை போட்டுக்கோங்க. எதுக்கு சார் இந்த செயின்? அதுக்குள்ள சின்ன கேமரா ஒன்று இருக்கு. நீங்க அவன்கிட்ட பேசுறது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிடும். அப்படியா சார்? நம்ம இதெல்லாம் பண்ணாலும் அவன் கண்டிப்பா ஒரு பிளானோட தான் வருவான். அவன் முகத்தை மறைச்சிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அவனா ரெட்டுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நான் கூட அவனை பார்த்ததே இல்ல. ஒருவேளை அவன் முகத்தை மறைச்சிட்டு வந்தானா அவன்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து அவன் மாஸ்கை கழட்ட வச்சிருங்க. அவன் முகம் தெரிஞ்சா மட்டும்தான் அவன் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். புரியுது சார். நீங்க சொல்ற மாதிரி அவன் முகத்தை பார்க்க முடியுமான்னு நான் பாக்குறேன். அவன் கண்டிப்பா உங்களை செக் பண்ணுவான். அதனாலதான் உங்க போன்ல எந்த ரெக்கார்டரும் ஆன் பண்ணாம இந்த செயினை உங்ககிட்ட கொடுத்தேன். புரியுதுல? புரியுது சார். என்னோட சேஃப்டிக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பா அவன் முகத்தை பாத்துடலாம். பாக்குறதோட இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிடலாம் சார். நீங்க அவன்கிட்ட கரெக்டா பேசினா மட்டும் போதும். நான் இங்க பக்கத்திலேயே தாங்க இருப்பேன். அவனை பிடிக்கிறது எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உங்க அப்பா கிட்ட நான் கொடுத்த வார்த்தை. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன். சார், அந்த ரெட்டு தான் கால் பண்றான். பேசுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ. இன்னும் 30 நிமிஷத்துக்குள்ள நான் சொன்ன ஆர்எஸ் குடோனுக்கு வந்துரு. ஓவர் புத்திசாலித்தனம் பண்ணி கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வந்த நீ பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி உன் பொணம் தான் அங்க விழும். ஞாபகம் வச்சுக்க. அவன் சொன்ன இடம் எனக்கு தெரியும். நம்ம அங்க 10 நிமிஷத்துல போயிடலாம். நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பயப்படாம அவன்கிட்ட பேசணும். கிடைச்சிருக்க இந்த சான்ஸை மிஸ் பண்ற கூடாது. அவனுக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்க. புரியுதுல? புரியுது சார். என் மேல சந்தேகம் வராத மாதிரி நான் பேசுறேன். சரிங்க, தைரியமா இருங்க. நான் பக்கத்திலே தான் இருப்பேன். எதனா பிரச்சனை நான் குரல் கொடுங்க, நான் உடனே வந்துடுவேன். சரிங்க சார். போங்க.